எந்த விதத்திலையும் ராமதாஸ் அன்புமணியை கிட்ட சேர்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் என்ன சாவடிக்கிறாங்க அப்படின்றார. எத்தனை இதுக்கெல்லாம் போயிட்டு அது என்ன திரௌபதி அம்மன் கோயிலெலாம் போய் செத்து போகணுன்னு வேண்டிக்கிறாங்கன்னு அவர் தான் சொல்கிறாரு. 3 ஆண்டு சிறை, 2 லட்சம் ரூபாய் ஃபைன், ரெண்டும் கூட சேர்த்து விதிக்கலாம். பசுமை தாயகம் வந்து தீரனுடைய மருமகன் வச்சுருந்தான் சீனிவாசராவ். அவர்கிட்டேருந்து பிடிங்கி தான் வந்து இவர் வச்சுருந்தார், ராம்தாஸ் வச்சுருந்தார். அது வந்து அன்புமணி கிட்ட கொடுத்து, அன்புமணி வந்து சௌமியா கிட்ட கொடுத்துட்டாங்க. ராம்தாஸ் கிட்ட பணம் இல்லாமல் இல்லை, பணம் இருக்குது. எப்படி வச்சுருக்கிறாரு? கோகாமணி கிட்ட கொடுத்துருக்கிறாரு. கோகாமணி எங்கே வச்சுருக்கிறாரு? லைக் அதில் வச்சுருக்கிறாரு. அருள் அங்கே தான் வச்சுருக்கிறாரு. யாருக்கிட்ட இவங்க பணம்லாம். இதுக்கெல்லாம் சூத்திரதாரி யார் ஹேண்டில் பண்ணுறது? சுசீலா தான் சூத்திரதாரி. சுசீலா தான் எல்லாம் பண்ணுறாங்க. சுசீலா தான் ஆளினால். எனக்கு ஒன்றும் அஞ்சலி போஸ்டர்லாம் ஒட்டினாங்க. உங்களுக்கு ஒட்டினாங்க சார்? எங்களுக்கு ஒட்டினாங்க. ஆக்சிடென்ட்டில் செத்து போயிட்டேன்னாங்க. நீங்களா? ஆமாம். அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, இவர் வந்து இது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டார், உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு, இவருக்கு எல்லோரும் உதவி பண்ணுங்க, ஏதாவது 150 போடுங்கலாம் போட்டானுங்க. இதெல்லாம் இந்த அரிப்புக்கு சொஞ்சிக்கிற கதை தானே. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் நிறுவன தலைவர் திரு CN ராமமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், நலமா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். லீவுலாம் எப்படி என்ஜாய் பண்ணீங்களா? ஊருக்கு போனீங்களா? ஏதோ கஷ்டத்தோட போணுச்சு. சரி. நான் என்னதான் கேள்விகள் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு சோர்ஸ் இருக்கும். முதல்ல வந்து திருமதி சரஸ்வதி ராமதாஸ் அவருடைய பிறந்தநாள்லேருந்து போவோம் சார். அன்னைக்கு என்ன நடந்துச்சு? யாருமே எதிர்பார்க்காத விதமாக அன்புமணி ஃபேமிலியோட போயிருக்காரு, பிறந்தநாள் கொண்டாடி இருக்காரு. கூடவே ராமதாஸ் அவர்களும் போஸ்ட் கொடுத்துருக்காரு. என்ன நடந்திருக்கு சார் அன்னைக்கு? இல்லை, அவங்க போனாங்க. யூஸ்வலாக போகிறது தான். நிறைய நாள் போகலை. முன்னாடி 60வது கல்யாணத்துக்கு போகலை, இதுக்கு போகல. இப்போ போனால் எப்படி அவங்க பிறந்த நாளுக்கு வந்து எல்லோரும் வருவாங்க இல்லையா? எல்லோருன்னா அவங்களுடைய சிஸ்டர், இப்போ காந்திமதி, அவங்க மருமகன் பரசுராமன், அவங்கெல்லாம் இருந்தாங்க. அதுதான் ஒரு சைடில் இருப்பாங்க. இப்போ இந்த சைடில் வந்து அன்புமணி, அவங்க பெண், அவங்க மாப்பிள்ளை இந்த சைடு நிற்பாங்க. அவ்வளோதான். ராம்தாஸ் வந்து அவங்க ஒய்ஃப் பக்கத்தில் நின்று இருப்பார். அவளை தவிர நீங்கள் கேக்கு வெட்டும் போதோ அது கொடுக்கும்போதோ விட்டும் போதோ அவர் இல்லையே. அவர் மண் அவர் வேலையை பார்த்துட்டு உடனே கிளம்பிட்டார். யார்? ராம்தாஸ். அவங்க ஒரு பேசவே இல்லையா சார்? அப்படி சார் பேசவே இல்லை. அறவே நைட்டு ஃபுல்லாக சமாதானப்படுத்துறதுக்காண்டி இப்போ பேசிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சும்மா போய் அவன் அப்போவே கிளம்பிட்டார். அப்புறம் எங்கே சமாதானப்படுத்துறது? அவர் தான் சொல்லிட்டார், புழு விட்டுருக்கான். அன்புமணி புழு பற்றி நான் அன்புமணி புழுவுறதுக்கு அளவே இல்லை. கோணிப்பை அளவா 100 கோணிப்பை அளவுக்கு புழுவுறான்றாரு. அவர் பேசலையே, பேச மாட்டார். எப்படி பேசுவார்? அவர் தான் எல்லாம் அடுத்து என்ன நடக்க போகுது ஏதுன்றது தான் தெளிவாக பண்ணி வச்சார்ல. அப்புறம் எப்படி பேசுவாங்க? இல்லை சார், தாய் தந்தையோட 60வது கல்யாணத்துக்கே போகாத திரு அன்புமணி அவர்கள் இப்போ பிறந்தநாளுக்கு போக வேண்டிய காரணம் என்ன? இல்லை, காரணம் இல்லை. ஏதாவது போய் பார்ப்பார், ஏதாவது சொல்லுவார். அவர் தான் ஒன்றும் இல்லை, துரத்தி விட்டார்ல. எந்த விதத்துலேயும் ராமதாஸ் அன்புமணியை கிட்ட சேர்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லா வேலைகளையும் அவர் பார்த்துட்டார். ராம்தாஸ் பார்த்துட்டார். கிட்ட வரவே விட மாட்டார். அவர் அன்புமணி நீ என்ன பண்ணாலும் சரி, ஐயா தான் வந்து எங்கள் குலதெய்வம், அவர் கனவை தான் நான் நனவாக்குறேன், அது ஊர்வலம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் நடத்தின கூட்டத்திலோட பக்கத்துலேயே ஒரு சேர் போட்டுருந்தாரு, இது வந்து ஐயாவோட சேரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது திராவிட அப்போது தீகாலேருந்து அண்ணாதுரை மற்றவங்களாம் பெரியார் விட்டு வந்து பிரியும் போது அப்போது ஒரு சேர் போட்டிருந்தாங்க. இது வந்து தலைவருக்கான சேரு, இது பேர் எப்போ வேணாலும் வந்து உட்காந்துக்கலாம். அதனால தான் அவர் வந்து அப்போ வந்து பொதுச் செயலாளர் இருந்தாங்க திமுகவில். அதுக்கப்புறம் தான் கடைசி காலத்தில் தான் அதை மாற்றினார். யார்? கலைஞர் வந்து அப்புறம் தலைவர்ன்ற இது வந்து கொண்டு வந்து தலைவர், பொதுச்செயலாளர், பொருளாளர் மாற்றினார். ஸோ அதே மாதிரி இவங்களும் வந்து பூனையை பார்த்து இல்லை புளியை பார்த்து பூனை சூடு போட்ட மாதிரி சும்மா ஒரு இதை வச்சுட்டு அது மாதிரி இது பண்ணாங்க. அவர் தான் சொல்கிறார், ஏன் ஒரு படத்தை வச்சு ஊதுவத்தி வச்சு கொளுத்தி என்ன இது பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாருல்ல. அவர் தான் என்ன சாவடிக்கிறாங்க அப்படின்றாரு. எத்தனை இதுக்கெல்லாம் போயிட்டு அது என்ன திரௌபதி அம்மன் கோயிலெலாம் போய் செத்து போகணுன்னு வேண்டிக்கிறாங்கன்னு அவர் தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செயற்குழு கூட்டம் பிரம்மாண்டமாக நடந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 தீர்மானங்கள் அன்புமணிக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டுச்சு. 16 குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது பட்டாணி ஊர்ன்ற இடத்துல ஏற்கனவே நடந்தது இல்லைங்களா? டிசம்பர் 27 அதே இடத்துல தான் இப்போவும் கூட்டம் நடந்தது. அது வந்து சங்கமித்ரான்ற திருமண மண்டபத்தில் நடத்துனாங்க. அது வந்து பொதுக்குழுன்றது எல்லோரும் மாவட்ட செயலாளர், மாநில நிர்வாகிகள் எல்லோரும் கலந்துக்குவாங்க. அந்த கலந்துக்கின கூட்டத்தில் தான் 16 சார்ஜஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த 16 சார்ஜ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி வந்து அது இது சொல்லுவாங்க, என்ன சொல்கிறது, ஒழுங்கு நடவடிக்கை. அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுவில் 7 பேர் தான் இருந்தாங்க. அப்புறம் வந்து இவரை சேர்த்துட்டாங்க, அருளையும் சேர்த்து 8 பேர்.
அந்த குழுக்கு வந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு நடைமுறை இருக்குது. இப்போ உடனே போனாலும் 15 நாள் 2 வாரம் 14 நாள் 2 வாரம் வந்து பதில் சொல்லணும். 31ஆம் தேதி டைம் கொடுத்துருக்காரு. ஆமாம், நீங்கள் வந்து இங்கே ஆஜராகி இந்த குழுவில் வந்து நீ வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராமதாஸ் வந்து என்ன பண்ணுறாரு, அன்புமணிக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். அந்த நோட்டீஸில் என்ன 16ல் நிறைய உங்களுக்கு தெரியும். அவர் வந்து பொய் புழுவுறாரு, என்னை வந்து பார்க்கவே இல்லை, 40 தடவை பேசினன்றாரு. அதெல்லாம் ஒரு எதுவுமே அவர் அதை பற்றி சொல்லவே இல்லை. முக்கியமாக வந்து 3 பிரச்சனையை அவர் வந்து முன்னெடுக்கிறார். இதில் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிட்டாலும் ஒன்று சொல்கிறார், மக்கள் தொலைக்காட்சி. இந்த மக்கள் தொலைக்காட்சி நான் உருவாக்குனது, 3 வருஷமாக என்னுடைய படமே வர்றதில்லை, என்னுடைய செய்தியே வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்னா அப்போ அவர் முடிவு பண்ணிட்டாங்க தானே, அதுக்கு நீ எங்கள்கிட்டேருந்து பிடிங்கின்னு போனதை ஒப்படை அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது என்ன பண்ணுறாரு, இந்த பசுமை தாயகம் வந்து தீரனுடைய மருமகன் வச்சுருந்தான் சீனிவாசராவ், அவர்கிட்டேருந்து பிடிங்கி தான் வந்து இவர் வச்சுருந்தார், ராம்தாஸ் வச்சுருந்து. அது வந்து அன்புமணி கிட்ட கொடுத்து அன்புமணி வந்து சௌமியா கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து சௌமியா வந்து என்ன சொல்ற, அதையும் ஒப்படைக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அவர் வைக்கிற சார்ஜஸில் மெயின் இது. அதுக்கப்புறம் மீதியெல்லாம் சொல்கிறாருல்ல, மைக்ரோஃபோனு, சிசிடிவி கேமரா, நாங்கள் இங்கே என்னெல்லாம் நடந்தது அதெல்லாம் வந்து நீ சொல்லி எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாரு. இப்போ ஏன்னா முதல்ல டிஜிபி கிட்ட கொடுக்குறாரு, அப்புறம் வந்து ஹோம் செக்ரட்டரி கிட்ட கொடுக்குறாங்க, எல்லோரும் பெட்டிஷன் கொடுக்குறாங்கல்ல. இப்போ ரீசெண்டாக அவருடைய தனி செயலாளர் சுவாமிநாதன் அவங்க வீட்டுக்கு போய் மிரட்டினாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பாதுகாப்பு கேட்டு அவரும் டிஜிபிக்கு கடிதம் கொடுத்துருக்காரு. இவங்க கூட இருக்கிறவங்களை எல்லாம் இது பண்ணுறாரு. அன்புமணி சொல்லும்போது பீடை சனியெல்லாம் சொன்னார் இல்லைங்களா, அந்த பரந்தாமன் சுசீலா கூட அவர் தான் எல்லாம் இருப்பார். அதே மாதிரி இவர் கூட இருப்பார், யார் பங்காரடிகளார் கூட அவங்க பையன் கூட இருக்கிறவர். அவரெல்லாம் கண்ணா திட்டுறாங்கல்ல. இன்றைக்கு வந்து இந்த மகளிர் இது பண்ணாங்க இல்லைங்களா மாநாடு, அந்த மாநாட்டில் வந்து அவர் தானே ஆள் அனுப்புனார். ஃபுல் அண்ட் ஃபுல் யார் பண்ணது, ஸ்பான்சர் பண்ணது வந்து இவர் தான். ஆட்கள் அனுப்புனது அந்த வழிபாட்டு மன்றங்களுக்கெல்லாம் அனுப்புனாங்க. ஸோ இதெல்லாம் வந்தது. இப்போ வந்து அவர் என்ன கேட்குறாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இந்த 16 இதுக்கு வந்து நீ பதில் சொல்லு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு முன்னாடி வந்து ராம்தாஸ் லீகலாக எல்லாத்துக்கும் தயாராகிட்டார். எப்படின்னா முதல்ல நிர்வாகக்குழு 19 பேர் இருந்தாங்க, அது 21 ஆக்கி அது சரி பண்ணார். போகிறது வரதெல்லாம் விடுங்க, இவர்கிட்ட இருக்கிறது அவர் என்ன சொல்கிறாரு, விதி 3 கீழ் இதெல்லாம் இருக்குது, நிறுவனர் தான் கூட்டணும், நிறுவனர் வழிகாட்டணும், நிறுவனர் அதெல்லாம் கலந்துக்கணுன்றார் நிறுவனர். ஆமாம். ஸோ அதில் வந்து என்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் அவங்களே நடத்த முடியும் அப்படின்றத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவர் அந்த இதெல்லாம் செஞ்சிட்டார். ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணார், செயற்குழு, அது வந்து செயற்குழு கூட்டினார். செயற்குழுவில் அதாவது இல்லாத விடுபட்டு போனவங்கெல்லாம் கொண்டு வந்து ஃபில்லப் பண்ணிட்டார். யாரோ ஒரு ஆள் லெட்டர் கொடுத்தாரு, எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து கட்சி நிர்வாகிகள் மாதிரி. இப்போ பொதுக்குழுவில் அதுக்கு இடைப்பட்ட தூரத்தில் எல்லாரையும் இடைப்பட்ட நேரத்தில் எல்லாருக்கும் வந்து மாவட்ட செயலாளர் அது இது மாநில பொறுப்பாளரும் கொடுத்து ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணிட்டார். ஒரு வந்து கட்டமைப்பு மாதிரி அதை வந்து நல்லா பண்ணிவிட்டு இப்போ அவருக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்குறாரு, நீ வந்து ஆஜராகு, யார்கிட்ட, அந்த குழுக்கிட்ட வந்து ஆஜராகு, ஒழுங்கு நடவடிக்கை. இப்போ அவர் வருவாரா, வரமாட்டார். எப்படி வருவார்? இல்லை சார், நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நிறுவன தலைவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது, நினச்சா செயல் தலைவரை தூக்கலாம். ஆமாம், தூக்கிட்டு போகலாமே, நீக்கிட்டு போகலாமே, எதுக்கு வெயிட் பண்ணுறாரு, டைம் கொடுக்குறாரு. நடைமுறைன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நான் சொன்னதெல்லாம் நடைமுறை. சரி, ஒரு ஆளை வந்து திடீர்னு ஒரு செயல் தலைவர் தூக்க, கட்சியோட நடைமுறை பிரகாரமாக கட்சி நடக்குது இல்லை, அது ஒன்றுமே கிடையாது. ஆனால் ராம்தாஸ் வந்து இப்போ லீகலாக ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுன்றதுனால அவர் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்து இதில் குழு சொத்தெல்லாம் கொடு அப்படின்னு அதெல்லாம் கேட்குறாரு. அதுதானே ஓப்பனாக சொல்கிறாரு. 16 சார்ஜஸில் இன்னும் இதெல்லாம் ஒரு சார்ஜஸ் தானே. இவர் வந்து என்னை அடிக்க வந்தார், நான் 6 பேர் எனக்கு வந்து பாதுகாப்புக்கு எக்ஸ்ட்ரா போட்டாங்க, அவர் என்னென்னலாம் நடந்தது எல்லாத்தையும் தானே சொல்கிறார். சார்ஜஸ் ஃபுல்லாக அன்புமணி பேரில் சௌமியா பேரில் தான். ஸோ அதுதான் அவர் கேட்குறாரு. இதுக்கெல்லாம் நீ வந்து பதில் சொல்லு. ஏன்னா இப்போ திடீர்னு ஒருத்தரை நீக்கணும்னு வச்சுங்களேன், நீக்கிட்டா அவன் கிரவுண்ட்ஸ் கேட்பான், நான் என்ன பண்ண அது பண்ணணும், இதெல்லாம் பண்ணியிருக்கிற, நீ வந்து போய்க்கோ அப்படின்னு சொல்லிடுவார். இந்த கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதுனால, கட்சி வந்து 2 குரூப்பாக பிரித்ததுனால, கட்சிக்கு அவதூறும் அவப்பேரும் ஏற்படுறதுனால ஒன்று அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிடுவார். அதெல்லாம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அதுக்கான வேலைகள் தான் இது. இப்போ இந்த அரசியல் ப்ராப்பராக பண்ணிட்டாரு. ப்ராப்பராக அது வந்து கரெக்டாக யாரும் ஒன்றும் சொல்ல முடியும், லீகலாக பண்ணிட்டார். எப்போ வந்து அன்புமணி மேலே கேஸ் கொடுக்குறாருல, இப்போது வந்து இப்போ இது இது இருக்குது இல்லைங்களா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 பிரகாரம் இவன் வந்து சிசிடிவி கேமரா, 2வது வந்து அந்த மைக்ரோஃபோன் இருந்தது. அது கொடுத்தது என்ன அர்த்தம், நீ திகார் ஜெயில் போகிறத அப்புறம் போட்டான், பிஜேபி உன்னை காப்பாற்றிட்டு இருக்கான், நான் வந்து உனக்கு வந்து இந்த கேஸு கொடுத்தேன்னா உன்னை பிடிச்சி எங்கே போடுவாங்க, புழல் சிறையில். அதுவும் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து 3 ஆண்டு சிறை,
2 லட்சம் ரூபாய் ஃபைன், ரெண்டும் கூட சேர்த்து விதிக்கலாம். அது மாதிரி தான் இருக்குது. அதை தான் அவர் பண்ணுறாரு. அவர் பையங்கையெல்லாம் கிடையாது. அப்படி எப்போ வந்து என் கட்சி கொடி யூஸ் பண்ணக்கூடாது, பாமக கொடி யூஸ் பண்ணக்கூடாது, பாமக பேரை பயன்படுத்தக்கூடாது, அதை விட கேவலம் என் பேரையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? எப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க தானே. ஆனால் இப்போ எல்லாரும் இது ட்ராமாங்கிறாங்களே சார், அப்போ நம்ம சேர்ந்து ட்ராமா போடுறாங்க அப்படின்னு சொல்லி இது எப்போ காடுவெட்டிக்கு ஒரு மகள்லாம் இன்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கு. அவங்கெல்லாம் கரெக்டாக அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. பட் தப்பு இல்லை. இது வந்து ட்ராமாகமெல்லாம் இல்லை. ஒன்லி வந்து சுசீலாவை போய் அன்புமணி பார்த்தா ஏதாவது வாய்ப்பு இருக்கும். அப்போ கூட இவ சொல்கிறது தான் செய்யணும். தொண்டர் மாதிரி வேலை செஞ்சால் சேர்ப்பாங்க, எல்லாம் சேர்க்க மாட்டாங்க. நீங்கள் ஒன்றா பாருங்கள், சுசீலா தான் சூத்திரதாரி, சுசீலா தான் எல்லாம் பண்ணுறாங்க, சுசீலா தான் ஆளினால். மீதி பேர்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து காந்திமதிலாம் என்ன தெரியும்? இத்தனை வயசாச்சு, பாவம், அவங்க அரசியலுக்கு எதுவும் இல்லை, அனுபவம் இல்லை. ஆனால் இப்போ மேடையேற்றிருக்காரு அன்புமணி நீக்கிட்ட அந்த இடத்துல வந்து காந்திமதி உட்காந்துருக்காங்க. பாமகவோட அடுத்த தலைவர் காந்திமதியா அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபடுது. இல்லை, ஒரு கோவத்தை கிளப்புறது தானே. நீ போய்க்க, நான் பார்த்துட்டேன், காந்திமதியை நான் ப்ரொமோட் பண்ணுவேன், பண்ணலை, நீ ஒரு குந்தவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுறாங்க. இல்லை, அவங்கள வந்து பூஸ்ட் பண்ணி அங்கே உட்கார வைக்கிறாங்க. சரி, அவங்க இன்னும் பேசலை, அவங்களுக்கு பேச தெரியும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ராம்தாஸ் வீட்டில் இருக்கிற யாராவது வந்தால் கூட அவங்களுக்கு கை தட்டுவாங்க, சொல்லி விட்டா. வேலைக்காரு தப்பு இல்லை. ஒரு நாய் வந்ததுன்னா கூட ராம்தாஸ் நாயின்னா அதுக்கு கை தட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி மக்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி கூட்டத்தை தான் அவர் வச்சிட்ருக்காரு. காசு கொடுத்து மற்றது செஞ்சு தானே கூப்பிட்டு வராங்க. அதனால் அவங்க சொல்கிறத வந்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அன்புமணி கதை முடிஞ்சது, ராமதாஸ் கதை முடிஞ்சது. தனி தான், அவங்க தனி தான். ஆனால் இப்போ ராமதாஸ் கை ஓங்கி இருக்குது, பாமக பொறுத்தளவு அன்புமணி கை இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களா சார்? ஏங்க, இன்னும் நான் சொல்கிறேன் கேளுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த 31ஆம் தேதி முடிஞ்ச உடனே அவரை நீக்கிடுவார். நீக்கின பிறகு கொடுப்பான் ராமதாஸ் அன்புமணிக்கு. அதெல்லாம் அடிக்கலாம், அதுக்கெல்லாம் தானே ஆள். அவர் அதில் தானே கை தேர்ந்தாள். ராமதாஸே என்ன எப்படி அடிப்பார் சார்? அப்பனே மகனை எப்படி அடிப்பாரு? அப்பனாது மகனாது எந்த காலத்தில் எவ்வளோ நீங்கள் பார்த்தது இல்லையா? இப்போ வந்து அப்பனை காலி பண்ணிவிட்டு பையன் வரேன்னு நினைக்கிறான், பையனை காலி பண்ணிவிட்டு அப்பன் வரேன்னு நினைக்க மாட்டானா? அதுவும் இப்போ இந்த கலியுகத்தில். ஸோ இப்போ வந்து நீங்கள் போகும்போது ஏற்கனவே இப்போ எதுக்கு அமைதியாகிறாங்க? அவர் தான் தெளிவாக சொல்லிட்டாரு, ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறவங்க யார்? நான் தான் இதுவரையிலும் போட்டிருக்கேன். தேசிய கட்சிகளுக்கு தெரியும், மாநில கட்சிகளுக்கு தெரியும், என்கிட்ட தான் வந்து கையெழுத்து போடுவாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாரு? நான் வந்து யாருக்கெல்லாம் வந்து ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுக்குறனோ, நான் யார் வேட்பாளர்னு அறிவிக்கிறனோ அதை தான் வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அந்த தேர்தல் அதிகாரி எடுத்துக்குவான்னும் போது என்ன அர்த்தம்? அப்படி அங்கே கடந்த தேர்தலில் இவர் தான் கையெழுத்து போட்டிருப்பார் சார் கூட்டணியில். ஆமாம், இவர் தான் கையெழுத்து போட்டார். எனக்கு தெரியாதுங்கிறாரு. யார்? ராமதாஸ் சொல்கிறாரு, எனக்கே தெரியாதுங்க, நான் ஏடிஎம் கிட்ட பேசிட்டு இருந்தேன், அடுத்த நாள் காலையில் பார்த்தா அண்ணாமலை வராரு, எல்முருகன் வராரு, எனக்கு தெரியலங்கிறாரு. தெரியல வந்தது போனார், அதெல்லாம் சொன்னார். பாரத மாதாக்கே ஜெயின்னு ஒன்று தான் நான் எழுந்து பார்த்தேன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் கரெக்டு. இவர் கையெழுத்து போட்டுக்க மாட்டார் அந்த கூட்டணியில். இவர் தான் கையெழுத்து போட்டது. அப்புறம் ஏன் சார் மாற்றி பேசணும்? அவர் மாற்றி பேசுவார், அவர் வசதிக்காக பேசுவார். அப்புறம் என்ன, ஏன் கையெழுத்து போட்ட அவர் சொல்கிறாரு, ஏன் கூட்டணி வச்சேன் அப்பயே சொல்லலாம்ல. அப்போ என்ன சொல்கிறாரு? என் பையன் நலனுக்காக தான் வச்சேன், அதுதான், அதுக்கு அடுத்து உங்களுக்கு தான் தெரியுமேனு பிரசுகாரியே சொல்கிறாரு. எதுக்குன்னு தெரியும்ல உங்களுக்கு, நீங்கள் அது ஒரு காரணம் இருக்குது, பான்னு ஆரம்பிக்கிற அதோட வேண்டாங்கன்னு விட்டுறாரு. இப்போ பணத்துக்காண்டி கூட்டணி வச்சிருக்காரு, ஓப்பனாக சொல்லிட்டாரு. ஆமாம், பணத்துக்காக மட்டும் இல்லை, அவன் தான் அன்புமணி ஜெயிலுக்கு போயிட போகிறான்னு. பணம் தான் கொடுத்துட்டாங்களே. ஒரு ஆள்கிட்ட வாங்கினா 3 பேர்கிட்ட வாங்கினா 3 பேர்கிட்ட வாங்கினே ராம்தாஸ் கொடுக்கலன்னா கோவம் வருமா இல்லையா? சரி, அவரே வந்து கேட்குறாரு அவங்க மனைவி கிட்ட, பையன் வந்தானே பணம் கொடுத்துட்டு போனான்னு, ஒன்றும் கொடுக்கல, ஒன்றும் வந்துட்டு போயிட்டா மாதிரி. அதுக்கப்புறம் நடந்த இது டைலாக் அங்கே நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ 31க்கு அப்புறம் ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்குது. பஞ்சாயத்துலாம் ஒன்றும் இல்லை ஏங்க, ஒன்றுமே இல்லாமல் வந்து வரல, நடவடிக்கைக்கு வந்து ஆஜராகலைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்? இதே மாதிரி தானே எல்லாரையும் பண்ணுவோம் மாதிரி. ஏற்கனவே இப்போ ராமதாஸ் வந்து ஏமாற்றிட்டு பணம்லாம் எடுத்துட்டா மாதிரி 1987 சாலை மறியல் போது நாங்களாம் ஜெயிலில் இருந்தோம், வந்து ஏதோ இது பண்ணிட்டார். அப்போ வந்து ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு ஒன்று இருந்தது. அதுக்கு வந்து பாக்கம் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து டெல்டா மாவட்டம், அவர் தான் மயிலாடுதுறை. அவர்கிட்ட தான் வந்து நாங்கள் இது பண்ணோம்னா, இவர் வந்து இவர் தீரன் பூத்தா இளங்கோலாம் கைகடின்னு பதில் சொல்லுவாங்களே, நாங்கள் இதை பண்ணோம் அதை பண்ணோம் அதை செஞ்சோம், எங்கே கணக்கு காமிங்க கொடுங்க அப்படின்னு. ஒரு ஸ்டேஜில் வந்து இது பண்ணும்போது பூத்தா இளங்கோவனை ராமதாஸை பற்றி என்ன சொன்னார்? யோ, நீ தானே எல்லாத்தையும் செலவு பண்ண, நீ தான் ஏன் கொடுக்கணும் சொல்லணும், என்ன வந்து ஏன் ஈர்த்து விட்றேன்னு எல்லாரும் எதிர்க்கும் கேட்டார். அப்போல்லாம் ராமதாஸ்லாம் ஒன்றும் கிடையாது, துட்டு சுட்டுற வேலையில் தான் மாட்டிக்கின பிறகு அவர் தான் வந்து பாக்க ராமகிருஷ்ணனை கேட்டா மாதிரி. ராமதாஸ் வந்து எப்பயுமே இப்போ நாங்களாம் வந்தால் டீ குடித்தா அவர் நானே என் சொந்த செலவில் வருவேன், டீ குடித்தா கூட நான் தான் கொடுப்பேன். இப்போ நிர்வாக கொடுக்கலாம் வரால, அப்போ டீ கொடுக்கும், ஒரு டீ வந்து 6 பைசா. அதுவே அப்படியெல்லாம் கணக்கு வச்சு 350 ரூபாய் நான் போர்டிலே எழுதிடுவேன். நான் அது வந்த உடனே கொடுப்போம், வாசிப்போம்.
இது வந்து இவருக்கு இவ்வளோ ரூபா பாக்கி தரணும் அப்படின்னு. பண விஷயத்தில் அவர் வந்து ஏமாற்றுவார். ரெண்டாவது அந்த இதுவங்களாம் இறந்து போனவங்களுக்கு நிதி கொடுக்கணும்லாம் கலெக்ஷன் பண்ணோம்ல, அதெல்லாம் கூட என்ன பண்ணார், இவங்க வந்து வன்னியர் சங்கத்தை முடக்கிடுவாங்க, அதனால் வந்து நம்ம வந்து இது வச்சுக்கணும், நிதிக்குழு செயலாளர்னு தனியாக ஒன்று வச்சு அது தீரனுங்க தான் வாங்கின. தீரன் தான் இவங்க தான் கொள்ளடிச்சின்னு போனாங்க எல்லாத்தையும், வன்னியர் சமுதாய சொத்துக்கள். அதனால தான் இப்படி இருக்கிறாங்க. ஒரு சமுதாய தொண்டுன்றது இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறதுங்க. அதில் வந்து இருக்கிறத இழந்துக்கிட்டு தான் இருப்பாங்களே தவிர எங்கே வலுத்துட்டு மேலே வருவாங்க பொருளாதாரத்தில். இப்போ இவரெல்லாம் வந்திருக்கிறாருன்னா என்ன காரணம்? அடிப்படை காரணம் ஏமாத்து வேலை தான், பணத்துக்காக தான் ஈல்டானவங்க தானே. ஸோ இப்போவும் அதுதான் செஞ்சிட்ருக்காரு. சாவு போகிற காலத்துலேயும் இவர் சொல்கிறார் 87 வயசாகுது. அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, எதிர்கால அன்புமணி சொல்கிறாங்கல்ல. ஆமாம், எதிர்கால அன்புமணின்னா என்ன இது? ஏங்க இப்போ கூட 50 வயசில் இருக்கணும், டப்புன்னு போகிறான், மாரடைப்பால் செத்து போகிறான். இப்போ கலியுகம், அதெல்லாம் டக்குன்னு நடக்கலாம்ல. இந்த ஆள் 100 வயசு தாண்டி கூட வாழலாம். அப்போ எப்படி இதெல்லாம் சொல்கிறாங்க? எல்லாம் டார்ச்சர். இவரே சொல்லலாம் 3 மாதமாக நான் தூங்கலை. யார்? அப்பன்னு சொல்கிறாரு, மகன்னு சொல்கிறாரு. ஆமாம், இவர் வந்து தூக்க மாத்திரை போட்டே தூக்கம் வரல, அவர் வந்து நான் வந்து தூங்கவே இல்லைன்றார். இந்த மாதிரி 2 பேரும் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஏதாவது ஒரு முடிவே கிடையாதுங்க. அது 2 ஆனது தான். இவர் எங்கேயோ பார்க்க வேண்டியதான், இவர் எங்கேயோ போய்க்க வேண்டியதான். இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. இதில் ஏதாவது வரணும் அப்படின்னா அந்த சுசீலா ஒத்துக்குனா ராமதாஸ் இறங்கி வருவார். சரி போகிறான் வரட்டும், அது கூட வந்து செயல் தலைவர் தான் கொடுப்பேன், அந்த வேலையில் தான் பார்க்கணும், ஊர் சுத்தம் நான் சொல்கிறதான் செய்யணும். அவர் கூட சொல்கிறார்ல, 15 நாளுக்கு இல்லை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பேசணும், 2 பேரும் கையெழுத்து போட்டு தலைவர் நியமனம் நீக்கலாம் பார்க்கலான்னு ஒத்துக்கினாரு. அப்புறம் இல்லை அப்படின்றார். அப்போனா யார் வந்து அன்புமணி தானே சொல்கிறாரு. ஆமாம், அப்படி சொல்லும்போது இப்போ விடவே இல்லைன்னு தானே அர்த்தம். ராமதாஸ் அவர் விடலையே, கையெழுத்து இவர் தான் எல்லாம் போச்சு, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து என்னென்னா பணம்லாம் எங்கே இருக்குது? இப்போ ராமதாஸ் கிட்ட பணம் இல்லாமல் இல்லை, பணம் இருக்குது. எப்படி வச்சுருக்கிறாரு? கோகாமணி கிட்ட கொடுத்துருக்கிறாரு. கோகாமணி எங்கே வச்சுருக்கிறாரு? லைக் அதில் வச்சுருக்கிறாரு. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அவர்கிட்டையும் இருக்குது. அதே மாதிரி வந்து இவங்க பேர் என்ன, அருள் அங்கே தான் வச்சுருக்கிறாரு. யாருக்கிட்ட இவங்க பணம்லாம். இதுக்கெல்லாம் சூத்திரதாரி யார் ஹேண்டில் பண்ணுறது? சுசீலா. அதனால தான் அவங்க எல்லா நிகழ்ச்சிகளில் அவங்க சொந்த நிகழ்ச்சிகளில் அவங்க கலந்துக்குவாங்க. சுசீலா மணி ஃபேமிலி, ஜிகே மணியில் இவங்கெல்லாம் போய் நிற்கணுங்க. அவங்க போய் சுசீலாவை சொல்கிறேன், சுசீலா கிட்ட தானே வாங்கிட்டு போகிறாங்க. இவர் சொன்னாலும் அவர் சொன்னாலும் யார் பார்க்க வரனாலும் சுசீலாவை கேட்டுட்டு தானே பார்க்க வருவாங்க. அதுதானே நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. இவங்க வந்து சும்மா பேசுறது வெளியில் இந்த மக்களை வந்து இப்போ என்னாச்சு, இதெல்லாம் சண்டை போடணும்னு அவன் போடா எப்பா துண்டக்கான துணியங்கான ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த சமுதாயம். ஆனால் இவ்வளோ விவகாரத்துக்கு பின்னாடி சுசீலா இருக்காங்க அப்போ நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கியா தொடர்ச்சியா. ஆனால் அந்த சைடு எந்த ஒரு வார்த்தையும் அந்த பேரே அடிபடல. அதை தான் சொல்கிறேன், எவ்வளோ களவாணி பசங்களாக இருப்பானுங்க 2 பேரும். இவன் தான் விடா கண்டன், அவன் வந்து கொடா கண்டன்ற மாதிரி இவன் சொல்லவே மாட்டேங்கிறான். அவன் வந்து அதை சொல்லியும் புரிய வைக்க மாட்டேறான். சொல்லலாம்ல, யாரும் சொல்ல ஒரு தீய சக்தி வந்து வழி நடத்துதுன்னா, தீய சக்தினா யார்? அவர் தீய சக்தி. அது தீய சக்தி தான் சுசீலா. இப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, சுசீலா பூசாரி வரம் கொடுத்தாலும் பூசாரி தான் வரம் கொடுக்கறத தடுக்கிறாங்க, அப்படி தான் சொல்கிறாங்க. சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுத்து தடுக்கிறாங்க. அந்த மாதிரி பூசாரி வந்து இது மாதிரி பண்ணுறாங்க. அங்கே வந்து சூன்யம் செய்கிறவங்க இருக்கிறான், சூழ்ச்சிக்காரங்க இருக்கிறாங்க. காலையில் ஒன்று பேசுகிறாரு, அப்புறம் சொன்ன உடனே அப்புறம் அடுத்ததெல்லாம் அவரை போய் மாற்றி விட்டுறாங்க. இதெல்லாம் அன்புமணி சொல்கிறது. இவர் எல்லாத்தையும் தான் தெளிவாக என்றைக்கு வந்து நீ வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஊமை குத்து வாங்கினாரோ அன்னிலேருந்து அவர் தெளிவாகிட்டார். நாம் வந்து உஷாராக இருக்கணும், யாரையும் செய்யக்கூடாது, கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரெக்டாக ஒரு மாட்டின அவர் வேலையை கான்கிட்டாக பொறுமையாக இந்த வேலையை செய்கிறார். இந்த கட்டமைப்பை உருவாக்கிட்டார். இப்போ வந்து நீங்கள் யார் இருக்கிறாங்க போகிறாங்கன்றதான் இல்லை. இவர் என்ன சொல்கிறார், நான் தான் கட்சி, என்கிட்ட தான் எல்லாம் இளைஞருன்ட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேலை கேட்காது. இதுவே 17 வருஷத்துக்கு முன்னே சார், இது வந்து 2009 கட்சி காலி. புரியுதுங்களா? அந்த கட்சி காலி அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்சிக்கு அங்கீகாரம் கிடையாது. ரெஜிஸ்டர்ட் அன்ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ இப்போ இது வந்து அப்போருந்து இப்போ வருது. இப்போ வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு சின்னமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என் பேருக்கு வந்துட்டு மாம்பழம் அதில் சின்ன இல்லாத கட்சிக்கு சின்னம் வந்து என்ன பிரயோஜனம்? இதில் வந்து சின்ன இல்லைங்கிறீங்க, அங்கீகாரம் இல்லைங்கிறீங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் பேசுகிறாரு, நீங்கள் நினைக்கிற கூட்டணி நான் வைப்பேங்கிறாரு. என்ன கூட்டணி சார்? யாரோட கூட்டணி? இல்லை கூட்டணி இதை சொல்லிவிட்டு அடுத்த கூட்டணி வரேன். இப்போ வந்து இதில் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து நான் தான் பண்ணுவேன், நீ தான் பண்ணுவேன். எங்க அங்கீகாரம் உள்ள கட்சிக்கு தான் இந்த மாதிரி கேட்க முடியும். இது அன்ரெகனைஸ்டு ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி. அப்போ வந்து யார் போய் கேட்க முடியும்? எலெக்ஷன் கமிஷன் தலையிடாது. இதில் இவங்களாம் தனியாக பேசிக்க வேண்டியதான், என்கிட்ட இருக்குது உங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் எங்கே போய் கேஸ் போட்டு என்ன பண்ண போகிறாங்க? இது வந்து இப்போ அதிமுகவில் இருந்தது, அது எல்லாம் ரெகனைஸ்டு பார்ட்டி ஆண்டவங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனையாச்சு, அதுவே ஒன்றும் முடியல.
இவங்க எங்கே ஒன்றுமே இல்லாத கட்சிக்கு எலெக்ஷன் கமிஷனே போக முடியாது. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ என்ன ராமதாஸ் எங்கே போவார்? ஆளுக்கு ஒரு தோற்றப்பொழிவை உருவாக்குறாங்க. என்ன இவங்க வந்து பிஜேபி போயிடுவார், ராமதாஸ் அன்புமணி பிஜேபி அதிமுக கூட்டணி, இவர் வந்து டாக்டர் வந்து இது கூட போயிடுவார், திமுக கூட போயிடுவார். திமுக கூட போயிட்டு ஃபீலர்லாம் விட்டு பார்ப்பாங்கல்ல. இப்போ திமுகவில் ஏகப்பட்ட க்ரௌடு இருக்குது. ஆமாம். இப்போ இவர் திமுகவில் என்ன சொல்கிறாரு? ராமதாஸ் போய் நான் வந்து எனக்கு வந்து மாம்பழம் சின்னம் கூட வேணாம், நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே நிற்கிறேன், நாங்கள் எங்கள் கட்சி நிற்குது, நான் எங்களுக்கு வந்து நீங்கள் சீட்டு கொடுங்கன்னு தானே கேட்குறாரு. அது நடக்குது. டீல் போயிட்டு இருக்கா சார்? டீல் போயிட்டு இருக்கு. இப்போ அவர் வந்து எப்படி சார் உள்ள விசிகா இருக்கும்போது எப்படி பாமக போற வாண்டடா போறாரு? அவங்க அதுக்கு என்னங்க இருக்குது? நாம நினச்சிருக்கோம் விசிகா இருக்குது. அவங்கள்ட்ட நானே பேசுகிறேன்ல சொல்கிறாரு ராமதாஸ். விசிகா தொழில் திருமாவளவன் கிட்ட நானே பேசுகிறேன், என் தம்பி தான், முன்னாடி இருந்த நட்பு முறையில் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நான் வந்து அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் என்னை சேர்த்துக்குங்க. அங்கேயே ஏக க்ரௌடு இருக்குது. எங்கே? திமுகவில் இப்போ க்ரௌடட். இது அவங்களுக்கு வந்து அலையன்ஸுக்கு எதுக்கு இப்போ திமுக போனா நினைக்கிறாரு ராமதாஸ் அவர்கள்? இத்தனை தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு இப்போ திடீர்னு திமுக பக்கம் சாய வேண்டிய காரணம் என்ன? தான் இருக்கிற இருப்பை காட்டி கொள்றதுக்கு தான், வேற என்ன? ஒரு தோற்றப்பொழிவை உருவாக்கலாம். இவங்க தான் சின்னமே கந்தலாக போச்சு, மக்களே வரல. இவங்க வந்து இன்னொருத்தவங்களோட ஓட்டில் ஜெயிக்கலான்னு தான் பார்க்குறதே தவிர இவங்களுக்கு தான் போச்சுங்க. எல்லாம் ஓட்டு வங்கி போச்சு, எல்லாம் போச்சு. ஒன்றும் அதில் பாதாளத்துக்கு போயிடுது, ஒன்றுமே இல்லாமல்ல இருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறது? ஏதோ ஒரு இருப்பை காட்டிக்கிறது, நிலைமையை தக்க வைக்கிறதுக்காக அங்கே போய் நடந்துகிட்ருக்கு. நடக்கும் பாருங்கள் நீங்கள், இல்லைனா இதை பற்றி செய்திகளாவது வெளியே வரும். கண்டிப்பாக சார். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முன்னாள் எம்எல்ஏ காவேரி வந்து எனக்கு திடீர்னு எனக்கு கண்ணீரஞ்சலி போஸ்ட் ஓட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் இன்னைக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. என்ன சார் நடக்குது? இல்லை, மகுடஞ்சாவடி அவர் மகுடஞ்சாவடி அவர் ஊர். ஒரு எம்எல்ஏலாம் நின்னவர் போனவர் வந்தவர், முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தவர், அவர் ஆக்டிவாக இருப்பார். அவர்லாம் கூட என்ன அவர் அந்த கட்சி விட்டு போகும்போது என்னை பற்றி தான் சொன்னார். இவர் தான் முதல்ல எல்லாம் கட்டமைப்பெல்லாம் வளர்த்தார், இந்த ஏரியாலாம் தங்கியிருந்து வந்தார் போனார் அப்படின்னு. ஸோ இப்போ அவர் என்னன்னா, இப்போ வந்து இதெல்லாம் போனார், அவர் திமுக போனார், அப்புறம் அதிமுகவில் இருக்கிறாரு. இப்போ வந்து தனியாக இது மாதிரி பண்ணுறாரு. அவர் அதிமுகவுக்கு வர வைக்கணுன்றதுக்காக ஏதாவது பேசியிருப்பார். ஸோ இவங்களை பேசினோடனே என்ன பண்ணுவாங்க? இவர் தான் எல்லாரையும் ஆள் விட்டு அடிப்பாங்க. இப்போ வந்து அந்த வேலையிலேருந்து கொஞ்சம் இறங்கி இருக்கிறாங்க. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னொருத்தரை அவதூறு பரப்புறது, இதை உள்ள உயிரோடு இருக்கணும்னு செத்து விட்டான், அதை தானே சொல்கிறீங்க? ஆமாம், கண்ணீரஞ்சலி போஸ்ட் ஓட்டுறது. கண்ணீரஞ்சலின்னு இது பண்ண உடனே எல்லாரும் என்ன 10 பேர் மாலையோடு வந்துட்டாங்களாம் சார் வீட்டுக்கு. ஆமாம், அந்த மாதிரி வருவாங்க. அது மாதிரி வந்து யார் நீங்களே அசிங்கப்படுத்துக்கிறீங்க, அவ்வளோதானே, தப்பு இல்லையா? அது இப்போ யார் பண்ணுறது? அந்த கட்சியில் இருக்கிற ஆளுங்க தான் பண்ணுவாங்க. இல்லை, எதற்கு பின்னாடி ஜிகே மணி அருள் தான் இருக்காரு அப்படி சொல்கிறார். ஓப்பனாக சொல்லியிருக்கா சார்? ஆமாம், ஓப்பனாக இல்லை. அவர் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் யார் வச்சு அதை போஸ்ட் அடிக்கிறதுல எல்லாரும் தெரியும் தானே. அங்கே தானே இருக்கிறவர், அவர் எம்எல்ஏ இருந்தவர், அவருக்கு தெரியாத. ஸோ இது வந்து இல்லை, எதுக்கு இது மாதிரி பண்ணணும்னா அவர் இன்னொரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு. ஒரு பக்கம் ராமதாஸ் என்னை இழுக்குன்னு நினைக்கிறாரு, ஒரு பக்கம் அன்புமணி இழுக்குன்னு நினைக்கிறாரு. அப்பயும் அந்த சட்டையில வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு சார். இல்லை, அவர் கேட்பாங்க ஆளுங்க விட்டு, நீ வா நம்ம பக்கம் வா, நீ வா அந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எம்எல்ஏக்கள்லாம் நிறைய பேர் பிஜேபியில் போயிட்டாங்க. இருக்கிற கொஞ்சம் எம்எல்ஏ தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் எம்எல்ஏவும் எங்கே எல்லாம் சைலண்ட்டாக போயிட்டாங்க, எதுலேயும் வர்றதில்லை. ஸோ இவர் வந்து வேறு கட்சியில் தானே இருக்கிறாரு. ஸோ இப்போ என்ன, இவரை வந்து அஞ்சலி இது போட்டு அஞ்சலி போஸ்டர்லாம் ஒட்டி அசிங்கப்படுத்தணும்னு இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க தானே அசிங்கப்படுறாங்க. மக்கள் எதாவது சொல்லுவாங்களா? சரி, இது மாதிரி எவ்வளோ பேருக்கு இப்போ எனக்கு ஒன்று அஞ்சலி போஸ்டர்லாம் ஒட்டினாங்க. உங்களுக்கு ஒட்டினாங்க சார்? எங்களுக்கு ஒட்டினாங்க. ரெண்டாவது வந்து இது வந்து ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டேன்னாங்க. நீங்களா? ஆமாம், திண்டிவனம் பக்கத்தில் வரும்போது காரில் அகால மரணம் அப்படின்னாங்க. அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, இவர் வந்து இது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டார், உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு, இவருக்கு எல்லாரும் உதவி பண்ணுங்க, ஏதாவது 150 போடுங்கள்லாம் போட்டானுங்க. அப்படி உங்களுக்கு உதவி பண்ண சொல்லி ஃபேக்கு, இது ஃபேக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி பண்ணோம். ஸோ இது வந்து அவங்களுடைய கையாலாகாத கீழ்த்தரமான செயல். இது அவங்க தொடர்ந்து செய்வாங்க. இப்போ ஐடி இதில் இருக்கிறவங்களும் அதுதானே. இப்போ வந்து ஒரு எதிர்கொள்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை, அதை வளர்த்துக்கல. அவங்க செய்யாததெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. அதை தக்க வைக்கிறதுக்காக இது மாதிரிலாம் பண்ணோம். இதெல்லாம் இந்த அரிப்புக்கு சொரிஞ்சிக்கிற கதை தானே. அந்த நேரத்தில் இது 4 நாள் பொறுத்தவொடனே எல்லாம் உண்மை வெளியே தெரியும். இல்லை, இன்னொரு குற்றச்சாட்டையும் வைக்கிறார். இன்னைக்கு பாமக உடைச்சதுக்கு காரணமே ஜிகே மணி தான் அப்படின்னு சொல்கிறாரு சார். அது உண்மைதானா? ஆமாம், இப்போ ஜிகே மணி தலைவராக இருந்து கௌரவ தலைவராக நீங்கள் அவர் அசிங்கப்படுத்துறீங்கல்ல. உங்களுக்கு தெரியும் அன்புமணி எவ்வளோ தூரம் பேசின மாதிரி. சட்டமன்றத்துக்கு போனோன்னா நான் உன்னை கொடுத்துருவாங்களா? ஒரு கேவலமாக பேசினாரா? ஸோ இப்போ வந்து பப்ளிக்காக இருக்கும்போது அப்படி பேசினா தனிப்பட்ட முறையில் எப்படி சேர்ப்பார்? அங்கே வீட்டுக்கெல்லாம் வரும்போது வந்தால் உன யார் எங்கள் வருஷம் வந்து ஓடி போகணும் திண்டிவனத்தில் தைலாபுரத்தில். ஸோ அந்த மாதிரி எல்லா நிர்வாகிகளும் கடிஞ்சுக்கின்னு கிட்டே சேர்க்காத அளவுக்கு விரட்டி விடுற வேலையை அன்புமணி செய்வார்.
அன்புமணி பார்க்கும்போது அது சௌமியா சொல்ல வேண்டியதில்லை, அவங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு எல்லாரையும் காலி பண்ணுவோம். ஆனால் திருமதி சரஸ்வதி ராமதாஸ் அவருடைய பிறந்தநாளுக்கு சௌமியாவும் கூட போயிருக்காங்க. நீங்களே பலமுறை சொல்லியிருக்கீங்க சௌமியாவை பார்த்தாவே ராமதாஸ் பயப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒன்றும் நடக்கலையே சார் எப்படி சார்? இல்லை, நேருங்கன்னா தனியாக வந்தால் தானே, மொத்த கூட்டத்தோடு இருக்கிறாங்க, அவங்க பொண்ணு கூட்டின்னு போயிடுது, அவ்வளோதான். கேக்கு வெட்டினாங்க, அவங்க அந்த அம்மா வந்து அவங்க கொடுத்தாங்க, அதோட முடிஞ்சது போயிடுச்சு. இன்னும் அவங்க அப்பாவுக்கு கொடுத்தானா இதுக்கு பண்ணானமோ, அவ்வளோதான். நீங்கள் தான் பார்ப்பீங்களா, அவர் அப்படியே தரன்னு ஆடிக்கிட்டு நிற்கிறாரு. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஃபோட்டோவில் வந்து உங்களுக்கு தெரியல. சரி, அவ்வளோதான். அவன் வந்தார், பார்த்தாரு. யார் அவங்க 2 பேரும் யாராவது சந்திச்சிக்கினாங்களே? நடுவில் அந்த அம்மா இருக்கிறாங்க, இவன் இந்த ஓரமாக கேக்கு வெட்டுறதுலேயே கவனமாக இருக்கிறாங்க. கேக்கு வெட்டினாங்க, எடுத்தாங்க, சாப்பிட்டாங்க, ஸ்பூனில் அவங்க கொடுத்தாங்க, கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் நடக்கலையாங்க. கண்டிப்பாக சார். மீண்டும் மற்றொரு தகவலோடு சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி மேடம்.